அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கிருபை இந்த நாளில் நம்மை நடத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன். எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவர் ஸ்தோத்தரிப்போம். ராகேல் இந்த பூமியில் வாழும்போது யாக்கோபினுடைய ஆமென் துணைவியார் ராகேல் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பது ஒரு மிகுந்த வேதனையான அனுபவமாகிறது. இன்றைக்கு கூட இந்த காலத்தில் கூட அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, இது அற்பமாக எண்ணப்படுகிற காலம். அதற்கு காரணம் என்னென்னா, ஆசீர்வாதம் இல்லை, பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி பலர் குற்றப்படுத்துகிற காலம். இந்த காலத்தில் பல்வேறு உணவு காரியங்கள், வேலை பழுக்கள், ஸ்ட்ரெஸ், இப்படி பல்வேறு விதங்களில் சரீரத்தின் மாறுபாடுகள்னால அநேகருக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இல்லாமல் போகிறத பார்க்குறோம். ஆனால் அந்த நாட்களில் அப்படிலாம் கிடையாது. அதனால் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சத்தான உணவு, இயற்கையான உணவு அதிகமான உண்டு. அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த துக்கத்தை தாங்க முடியாதனால, இந்த அவமான சொல்ல தாங்க முடியாதனால, எப்படியாகிலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை வேணும்னு சொல்லி வேலைக்காரியோடு கூட ஒரு தொடர்பு கொண்டு அந்த உறவு உண்டாகி அப்புறம் இப்படி ஒரு சந்ததி யாக்கோபுக்கு உண்டாகிறத பார்க்குறோம். பிரியமானவர்களே, பரிகாரம் அவன் தவறான விதத்தில் ஒருபோதும் இருக்கவே கூடாது. அது ரொம்ப மிக முக்கியமானது. இது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 30:23 தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பாருங்கள், ராகேலை தேவன் நினைத்தருளி அவள் கற்பந்தருக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறார், தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார். அவசரப்படும் பொழுது நிறைய நேரங்களில் தவறு கூட நடந்துடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் சில காலதாமதாக வரும், ஆனால் சரியாக வரும், பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிச்ச உடனே கிடைக்கணும், இன்ஸ்டன்ட், அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் தேவன் பொறுமையாக இருப்பவர், சரியாய் செய்கிறவர், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது எது வேண்டுமோ அதை செய்கிறவர். அவரை வருந்தி கேட்கும் பொழுது, அவரோடு கூட நம்ம பேசி உறவாடும் பொழுது நிச்சயமாக அவர் அருளி செய்வார், கொடுக்காமல் விடவே மாட்டார். 100 ஆண்டுகளுக்கு பின்பாக சாராளுக்கு கொடுத்தவர் ஆண்டவர் கைவிடுவாரோ? விடவே மாட்டார். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் கைவிடவே மாட்டார். அந்த ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இன்றைக்கும் இருக்கிறார். சரிதானே? அதனால் இன்றைக்கு பாருங்கள், அவசர உலகத்தினால நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய விபத்துக்கள் அதில் தான் நடக்குது. ஒரு செகண்ட் பிந்தி போனால் இந்த பேராபத்து வந்திருக்காது. நிறைய அந்த 2 வீலரில் போகிறவங்க சரியான அந்த பாதையில் செல்லாததுனால நிறைய பெரிய பெரிய பஸ், பெரிய கார்கள் விபத்துக்குள்ளாகிறத பார்க்குறோம். இந்த 2 பேரை பாதுகாக்கிறதுக்காக அவங்க எப்படியோ பாருங்கள் கட்டடிச்சதுனால நிறைய பேர் விபத்துக்குள்ளாகிறத பார்க்குறோம், ஆபத்துக்குள்ளே சிக்குகிறத பார்க்குறோம். பிரியமானவர்களே, எந்த வகையிலும் நம்ம நிதானமாக ஆண்டவருடைய சமாதானத்தோடு அவசரப்படாமல் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடைய எல்லையை பெரிதாக்குவார். ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்து செயல்படுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மை நினைத்தருளுகிறவர். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்முடைய நிந்தையை மாற்றுகிறவர். அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் நொறுக்கப்பட்ட நாட்கள், வெறுக்கப்பட்ட நாட்கள், அவமதிக்கப்பட்ட நாட்களெல்லாம் நீங்கள் ஆண்டவர் பார்க்காம இருக்கிற நினைக்கிறீங்களா? இல்லை. உங்களை ஒருவர் பகைக்கு முன்பே அது அவரை பகைத்ததாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஒருவரும் உங்கள் மேலே கை போட முடியாது. காரணம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எஸ், பிரைஸ் தி லார்ட். நல்ல தேவனை ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே உண்மையே நான் ஆராதிக்கிறேன், ஆராதனை என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய முகம் தேடி வந்திருக்கிறப்பா. ஓ, உமக்கு நன்றி அப்பா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
அப்பனே உமக்கு தந்தே. எல்லாரும் சொல்லுங்க. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசுரா ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுரா ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் நாங்கள் அப்படி வாழ ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய நிந்தையை போக்குகிறவர், எங்களுடைய அவமானத்தை நீக்குகிறவர், எங்களை நினைத்தருளுகிறவர் அப்பா. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்தருளும். எந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ ஆண்டவரே, அநேக நாட்கள் காத்திருந்து ஐயா சோர்ந்து போன பிள்ளைகள் உண்டுப்பா. அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நன்மை நீங்கள் கொடுத்தருளும் ஆண்டவரே. நீர் அவர்களை நினைத்தருளுவீராகப்பா. ராகேலை நினைத்தருளினீரே, அவருடைய கற்பத்தை திறந்தீரே, அப்படி நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நன்மைக்காக காத்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதி, அவருடைய நிந்தை போக்கும் ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை துடைத்தருளும். ஓமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. நீர் அவர்களை கனம் பண்ணுகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு நாள் நீங்கள் அவங்களை கைவிட போறதில்லை, நன்மையினால திருப்தியாக்க போகிறீங்க ஆண்டவரே. எங்கெங்க உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கிறார்களோ, இந்த ஆசீர்வாதம் பரிபூரணமாய் விளங்கட்டப்பா, விளங்கட்ட. அவருடைய குறைவுகளை மன்னிங்க. அவசரப்பட்டு ஆண்டவரே அநேக காரியங்களை ஆண்டவரே வார்த்தைகளால் பிரச்சனைகளால் நடந்தவர்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய பிள்ளைகளை நீங்கள் பிளஸ் பண்ணிருங்க ஆண்டவரே, நன்மையாக்கிருங்கப்பா. அந்த நன்மை உண்டாகட்டும். ஆவியானவர் அப்பா உடைய பிள்ளைகளை பெருக செய்யும், உமக்குள்ளே அவர்களை பெருக செய்யும். அப்படி செய்கிறதற்காக நன்றி டாடி, நன்றி. எல்லா துதியும் கனமும் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பெருக செய்வாராக. ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வேற யாரும் பறிக்க முடியாது. அதனால் பொறுமையாக ஆமேன் நீங்கள் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நேரம், அந்த காலம், அது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், மகிமையாக இருக்கும். அதனால் ஆண்டவரோடு கூட நீங்கள் தரித்திருங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் தந்து உங்களை திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் நிந்தையை நீக்கி விடுவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.